நிக்கிறோம். முன்ன தள்ளி வாங்கப்பா, முன்ன தள்ளி வாங்க, முன்ன வாங்க, முன்ன வாங்க. அங்க நிக்கிறவங்க வேட்பாளர் வண்டிக்கு முன்ன வாங்க, வேட்பாளர் வண்டிக்கு முன்ன வாங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சார்பாக நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், ஐயாவி சின்னம், ஐயாவி சின்னம் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தன்னுடைய மூத்த அண்ணனாம் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு பலாபுர சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலாபுர சின்னத்திலே வாக்கு கேட்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்களோடு மெகா கூட்டணியில் இருந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். எங்களது கூட்டணி மெகா கூட்டணி. எங்களோடு அண்ணன் டிடிவி எங்களோடு இருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள். பாரி வேந்தர் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள். இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்களை எல்லாம் நிறுத்தி அவர் அருகிலே எங்கள் இருவரையும் அமர வேண்டும் என்பதற்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், இது வரலாறு படைக்கிற ராமநாதபுரம் உண்மையா இல்லையா? தேவர் தேவேந்திர ஒற்றுமைக்கு வழிவகுப்பு இது வரைக்கும் யாருக்கெல்லாமோ ஓட்ட போட்டீங்க. நம்ம ஓட்டு பூரா ஒம்பா போச்சு. இப்பதான் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்று ஒண்ணுதான் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கமா இல்லையா? அப்ப நம்ம சின்ன என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க, பலாப்பழம். ஆமா, அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு வரலாறு படைக்கைக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் பயன்பெற்றவர்கள் தான் நாட்டில் அதிகம். அவர் இன்று பாருங்க, ஏழை எளிய மக்களுக்காக 57 லட்சம் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எத்தனை லட்சம் வீடு? 57 லட்சம் வீடு. ரேஷன் கடைக்கு போனா 20 கிலோ அரிசி, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய். இப்படி எல்லாம். அது மட்டும் இல்ல, நிறைய வீடுகளுக்கு பைப் லைன் எல்லாம் போட்டு நல்ல தண்ணி கொடுக்கணும் முடிவெடுத்து பைப் லைன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் யார் செய்வா? நரேந்திர மோடி அவர்கள் தான் செய்வாங்க. அப்ப நம்முடைய முதலமைச்சர் என்ன வேணாலும் செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஏழை எளிய மக்கள் பாராது, ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ கேண்டிடேட் பாத்தீங்க, நிறைய வேட்பாளர் பாத்தீங்க. இவரை மாதிரி ஒரு தங்கமான ஆள் நான் பார்த்ததே கிடையாது. நாங்க 2 பேரும் 30 வருஷம் நண்பர்கள், சகோதரமா நாங்க 2 பேரும் இருக்கோம். எங்களுக்குள்ள பிரிவு பிணைக்கு வந்தா கிடையாது. அதே மாதிரி ராமநாதபுரமும் அப்படி இருக்குன்னு சொன்னா எங்க சின்ன இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, பலாப்பழம் பழுத்து தொங்கி அவ்வளவு வெறி சாப்பிட்டு நம்ம உட்கார்ந்து நமக்காக சேவை செய்வதற்காக அருமை சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறணும். இதுல தீவிரச்சனை பார்க்க கூடாது. ஒவ்வொருத்தரும் நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கு. 1000 2000 ஆகணும், 2000 3000 ஆகணும், 3000 5000 ஆகணும், 5000 10,000 15,000 லட்சம் 10 லட்சம். அப்ப வெற்றி யாருக்கு? பலாப்பழத்துக்கு. அண்ணன் ஓபிஎஸ் சின்ன என்னது? பலாப்பழம். இந்த பலாப்பழத்தை காலையில எந்திரிச்சோன்னு நினைக்கணும், மத்தியானம் எந்திரிச்சோன்னு நினைக்கணும், தூங்கும் போது நினைக்கணும், கடவுளையும் நினைக்கணும். 10ஆம் தேதிக்கு என்ன சின்னம்? பலாப்பழ சின்னம். அதோடு மட்டும் இல்ல, மெகா கூட்டணி அமைத்து பாரத பிரதமர் மோடி பக்கத்துல அண்ணனும் நானும் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பாரு. உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்தவர்.
ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை பரந்த மனமாடி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கும் உங்களுடைய வாக்கு அளிக்கணும் வேண்டாமா? வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம், மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர் சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ பாராளுமன்ற வேட்பாளருக்கெல்லாம் நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள். இதுவரைக்கு இந்த ராமநாதபுரத்திற்கு ஏதாவது செய்திருப்பார்களா, செஞ்சிருப்பார்களா? யோசிச்சு பாருங்க. திமுக ஓட்டு போட்டீங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க, நவாஸ்கரிக்கு ஓட்டு போட்டீங்க. 5 வருஷமா நவாஸ்கர் நீங்க ஜெயிச்சார்ல, பாராளுமன்றத்தில் போய் ஏதாவது செஞ்சாரா? நல்லா போய் பருப்பு தூக்கிட்டு வந்தார். அது மட்டும் பண்ணிருக்காரா சொல்லி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு இந்த வியாபார மக்கள் யோசிச்சு பாருங்க. இதுல இன்னைக்கு முதலமைச்சரா இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்து இன்னைக்கு ரெட்டேலை எல்லாம் ஏமாற்றி எடப்பாடி அவர் பிரதமராக முடியுமா? அவர் என்ன பிரதமராக போறாரா? சரி, மு.க. ஸ்டாலின் பிரதமராக போறாரா? பிரதமரே இல்லாத வேட்பாளர் நிறுத்தி இன்னைக்கு நாங்களும் ஓட்டு போடுவோம், நாங்களும் ஜெயிப்போம் சொன்னா எப்படி ஜெயிப்பீங்க? ஜெயிச்சு போய் எங்க போய் பேச முடியும்? மீண்டும் மோடி வேண்டும், மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி சொல்லி இந்திய மக்கள் அனைவரும் உறுதி செய்யப்பட்டவங்க. அவர் தான் பிரதமர். நாங்க பிரதமர் நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு யார் இருக்கா? ஒருத்தர் இல்ல. பிரதமரே இல்லாம இந்த மக்களுக்கு யார் தொண்டு செய்ய முடியும்? பிரதமர் வேட்பாளர் செய்ய முடியும். மு.க. ஸ்டாலின் போய் பிரதமர் வேட்பாளர் கேட்டா சொல்லுவாரா? சொல்ல முடியாது. இப்போ அதிமுக எடப்பாடி இருக்காரு, தனியா நிக்காரு, தனிமரமா. அவர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ உங்களுடைய வாக்குகள் வீணா ஆகக்கூடாது. அப்ப இந்த முறை ராமநாதபுரத்துல நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிக்கணும். அது பலாப்பழம் ஜெயிக்கணும். சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம், பலாப்பழம், பலாப்பழம். இன்னைக்கு எவ்வளவோ வேட்பாளரை பார்த்திருப்பீங்க. இவ்வளவு அண்ணன மாதிரி ஆளை நீங்க பார்த்திருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். அவ்வளவு அமைதி, சாந்தம், சுருகமா எல்லா மக்களும் வேணும்னு யாரையுமே பிறந்தது கிடையாது. எல்லாரும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் இருக்கும்போது எப்பொழுதுமே அப்படித்தான். எல்லாரும் எனக்கு வேணும், யாரையும் மறிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான் உங்க பகுதியில் கிடைச்சிருக்கான்னு சொன்னா இது பெரிய புண்ணியம் உங்களுக்கு, ராமநாதபுரம் மாவட்ட புண்ணியம். அதனால வியாபார பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய பொன்னான சின்னம் பலாபலத்திற்கு அளிக்க வேண்டும். நம்முடைய சின்னமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அங்க கேட்கணும், எங்க கேட்கணும்? திமுக காரணம் அங்க கேட்கணும். நம்முடைய சின்னம், உங்களுடைய சின்னம், என்னுடைய சின்னம், அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம், விவசாய பெருங்குடி மக்களின் சின்னம், வியாபார பெருங்குடி மக்களின் சின்னம், காவல்துறை அதிகாரியின் சின்னம், காவலரின் சின்னம், வெற்றி பார்க்கிற சின்னம், ஏழைகளை சின்னம், எதிரிகளுக்கு சின்ன சொப்பனமாக விளங்குகின்ற சின்னம். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தை வெளிச்சூரில் நடத்தி காட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய தேனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ரவீந்திரநாத் உட்பட அண்ணன் முனியசாமி மற்றும் பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் தரணி முருகேசன் பிரவீன் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் எங்களுடைய மாவட்ட தலைமை செயலாளருமான அருமை அண்ணன் தர்மன், அருமை அண்ணன் கதிரவன், எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த